இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் தருகிற எந்த தருணங்களும் தற்செயல் அல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு. ஒரு நிமிடம் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரிலும் உம்முடைய இரக்கத்தை தந்து ஆண்டவர் மகிமைப்படுவீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புத்தகம் 37வது சங்கீதம் 34வது வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் யார்? பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவதற்கு உன்னை உயர்த்துவேன் என்ற கர்த்தர். ஆகவே அன்பானவர்களே, ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டவர் ஒரு இரக்கத்தை தருகிறார். என்ன செய்கிறார்? பூமியை சுதந்தரித்து கொள்ளுவதற்கு உயர்த்துகிற கர்த்தர். பிரியமானவர்களே, நாம் யாரா இருந்தாலும் சரி, நாம் எந்த சூழலில் இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் 6வது வசனத்திலே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். பாருங்கள், ஆண்டவருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள்ள வேண்டுமா? அப்ப நமக்கு சரியாக தோன்றுகிற வழிகள் இருக்கிறது. அந்த வழிகளை ஆண்டவர் சொல்லவில்லை. அவருக்கு காத்திருந்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரோடு சஞ்சரித்து ஆண்டவர் இப்பொழுது அவர் நம்மை வழி நடத்துகிறார். எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள். அவருடைய வழியை என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய வழியில நாம் நடப்பதற்கு ஆண்டவர் தம்முடைய குமாரனை நம்முடைய இருதயத்தில் அனுப்ப தீர்மானித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார்? அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்முடைய இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார். அவர் யார்? நம்மை வழி நடத்துகிற கர்த்தர். பிரியமானவர்களே, நாம் வேத புத்தகத்தில் தானியேல் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரம் பாருங்கள். அந்த தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரம் 30வது வசனத்தை பாருங்கள். தானியேல் 3வது அதிகாரம் 30வது வசனம். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். பிரியமானவர்களே, கைதிகளாக கொண்டு வரப்பட்டவர்கள் இப்பொழுது ராஜாவால் உயர்த்தப்படுகிறதே நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, எவ்வளவு ஆச்சரியமான காரியம்! கர்த்தருடைய வழிகளை கை கொள்ளுவதற்கு எந்த மனிதன் தன்னை கொடுக்கிறானோ அந்த மனிதனை இப்பொழுது ஆண்டவர் உயர்த்துகிறார். பாருங்கள், இந்த தேசத்தில் அவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள், தேசத்தை சுதந்திரிக்கிறார்கள். நாம் தானியேலின் புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானமண்ணும் திராட்சரசத்தாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள்! தான் தீட்டுப்பட்டு விடக்கூடாது என்று அவ்வளவு கவனமாயிருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் எதிர்பார்ப்போடு இந்த உலகில் வைத்திருக்கிறார். இந்த உலகம் தீமையினால் நிறைந்திருக்கிறது.
இந்த தீமைகளால் நாம் தீட்டுப்பட்டு போகக்கூடாதபடிக்கு பரலோகத்தின் தேவன் நம்மை எதிர்பார்ப்போடு பார்க்கிறார். பிரியமானவர்களே, இவர்களுடைய வாழ்வில் தாங்கள் தீட்டுப்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு வைராக்கியம் இவர்களுக்குள் இருந்தது. பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருந்தார்கள். தினமும் ஆண்டவருடைய சமூகத்துல தானியேலும் அவருடைய நண்பர்களுக்கும் ஒரு பழக்கம் இருந்தது. தினம் 3 வேளை ஆண்டவரை நோக்கி கருத்தாய் ஜெபம் பண்ணுகிற ஒரு பழக்கம் இருந்தது. பிரியமானவர்களே, ஆகவேதான் அவர்கள் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டார்கள். நேபுகாத் நேச்சாருடைய வார்த்தைகளுக்கு இல்லாவிட்டால் அவருடைய தவறான வழி நடத்துதலுக்கு அவர்கள் கீழ்ப்படியாததினால் அவர்களை அக்னி சூளையிலே போட வேண்டிய ஒரு நிலை வந்தது. அக்னி சூளையிலே போடப்பட்டார்கள். ஆனாலும் பிரியமானவர்களே, இந்த 3 பேரை அக்னி சூளையிலே போடுகிறார்கள். தானியேல் 3:25 பாருங்கள், 24, 25 வசனங்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். இப்பொழுது 26வது வசனத்திலே, அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்னி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்னியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். அக்னியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். பாருங்கள், தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்னி பலம் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அல்லேலூயா. ஆகவேதான் இப்பொழுது 29வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், ராஜா சொல்லுகிறார், ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், அவ்வளவு ஒரு பெரிய ரட்சிப்பு, அவ்வளவு பெரிய ரட்சிப்பு. அன்பானவர்களை, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இப்படி நம்மை ரட்சிக்கிற தேவன், தம்முடைய வழிகளில் நம்மை நடத்தி இப்பொழுது தேசத்திலே உயர்த்துகிற கர்த்தர். ஏனென்றால் கர்த்தர் சொன்னார், நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்து கொள்ளுவதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஜெபிப்போம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று ஏசாயா 60:22 சொன்ன எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாரும். ஆண்டவரே, நீர் இறங்கி தகப்பனே, ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நன்மை செய்வீராக தகப்பனே, ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நன்மை செய்வீராக தகப்பனே. உடைய மிகுந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படி உயர்த்துகிற கர்த்தருடைய கரத்துல ஒவ்வொருவரையும் தந்து ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். மகிமை மகிமை